எங்க டீச்சர் புறப்பட்டீங்க? இதை நான் எதிர்பார்த்தேன். நீங்க வெறும் பெட்டியை மாத்திரம் எடுத்துட்டு போகல, எங்க எல்லாருடைய நெஞ்சங்களை அதில் வச்சு எடுத்துட்டு போறீங்க. எங்கிட்ட கூட சொல்லிக்காம போற அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் வந்துருச்சு இல்லையா? படிச்சவங்க நீங்க இந்த காரியம் செய்யறத என்னால கொஞ்சம் கூட ரசிக்க முடியல. பெட்டியை கொடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க ராம். நான் சின்ன வயசுல இருந்தே தனிமையும் கஷ்டங்களையும் அதிகமா அனுபவிச்சோம். ஆனா இப்ப தகுதியை மறந்து என்னுடைய ஆசைகளை அதிகமா வளர்த்துக்கிட்டேனோன்னு பயப்படுறேன். எங்கே என் கடமைகளை செய்ய தவறிடுவேனோன்னு அச்சப்படுறேன். அதனால யாருக்கும் இடையூறா இல்லாம நான் அமைதியை தேடி போறேன். ஓஹோ, போற இடத்துல உங்களால அமைதியா இருக்க முடியுமா? மற்றவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற உங்களுக்கு நான் சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. எங்களை பிரிஞ்சு உங்களால வாழவே முடியாது. என்னமோ நான் யாருக்கும் இடையூறா இருக்க விரும்பலன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையை நீங்க சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டியது நாங்க. அர்த்தம் இல்லாம எதையாவது கற்பனை செய்யாதீங்க. பாஸ்கர் ஏதோ கோபத்துல சொன்னாங்கிறதுக்காக பொசுக்குன்னு பொட்டி தூக்கிட்டு புறப்பட்டுறத வேணா அம்மா தாய, அவன் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பாஸ்கர் வேணா உங்களை இழக்கலாம், ஆனா உங்களை மாதிரி நல்லவங்களை இந்த சாந்தி நிலையமோ இந்த வீட்டு குழந்தைகளோ இழக்க கூடாது. எனக்கும் விட மாட்டேன். வழிகாட்டியா வந்தீங்க, எந்த வழிகாட்டியுமே தான் இருந்த இடத்தை விட்டு நகர்ந்ததே இல்லை. பிளீஸ் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், கடைசி வரைக்கும் நீங்க இந்த வீட்டுக்கு வழிகாட்டியாவே இருங்க. இடத்தை விட்டு போயிடாதீங்க. பொட்டி கொடுங்க, பொட்டி கொடுங்க. நீங்க உங்க ரூமுக்கு வாங்க. வாங்க டீச்சர். என்ன பண்ணுது பாத்தீங்களா டீச்சர்? நான் பென்சில் செய்யும்போது விரல அறுத்துக்கிட்டேன். எனக்கு யாருமே கட்டு போட மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் யாரு போடுங்க டீச்சர். அங்கிள், எனக்கு கட்டு போட்ட பிறகு மறுபடியும் டீச்சர் போயிட போறாங்க. நீங்க போகாம பாத்துக்கோங்க. டீச்சர் இனிமே இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டாங்க. இவ்வளவு நல்லவங்களை போய் இந்த பாஸ்கர் அவன் என்ன பண்ணுவான் பாவம்? அவனை புறப்புறங்க திகிரழகியும் அந்த பர்வதமாவையும் அந்த அம்மாவுடைய பொண்டாட்டியும் முதல்ல இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அத்தை, நான் சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நான் இந்த திருமணத்துக்கு சம்மதிக்கிறேன். ஆக வேண்டியதை கவனிங்க. மாலதி, என்ன மாலதி இந்த நேரத்துல இங்க நின்னுட்டு இருக்கிற? இருட்ட கண்டாலே பயப்படுவேன். வாழணுங்கிற ஆசைகளும் நம்பிக்கைகளும் மனசுல நிறைஞ்சிருந்தப்ப நான் பயத்தை உணர்ந்தேன். ஆனா இப்ப நான் இருட்ட கண்டு பயப்படுறதுல அர்த்தமே இல்லை. என்ன மாலதி திடீர்னு இந்த விரக்தி மனப்பான்மை? என்ன போல அனாதைகள் கிட்ட நிரந்தரமா உறவாடக்கூடியது விரக்தி ஒண்ணுதானே. காலையில நான் உன்னை கடுமையா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடு மாலதி. எப்பவுமே மன்னிப்பு கேட்கறது அடுத்த செய்ய இருக்கிற தவறுக்கு அஸ்திவாரம்னு தான் நான் நினைக்கிறேன். மாலதி, என்னுடைய நல்வாழ்க்கையிலையும் குழந்தைகளுடைய எதிர்காலத்திலையும் உனக்கு அக்கறை உண்டுன்னு நினைச்சுதான் கேட்கிறேன். நான் ஷீலாவை மணக்கிறது பொருத்தமாவே இருக்கும். செல்வத்திலையும் நாகரிகத்திலையும் உங்களுக்கு சம அந்தஸ்துள்ளவன் ஷீலா. உங்க ரெண்டு பேருடைய எண்ணங்களும் தூய்மையானதா இருந்தா உங்க எதிர்காலம் நல்லபடியாவே அமையலாம். தேங்க்ஸ் மாலதி, உன்னுடைய மனப்பூர்வமான இந்த வாழ்த்துக்கு என் நன்றி. நான் வர்றேன். உன்னுடைய உண்மையான எண்ணத்தை தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் இப்படியெல்லாம் நடந்துகிட்டேன். என்ன மன்னிச்சிரு மாலதி. இந்த சாந்தி நிலையத்துல இன்பமயமான சூழ்நிலை நிலைக்கணும்னா நீதான் இந்த வீட்டு தலைவியா வரணும். பாஸ்கர், உண்மையாத்தான் சொல்றீங்களா? அடிக்கடி மாறக்கூடிய என் குணத்தை பார்த்து
ஏற்கனவே குழம்பி இருக்கிற நீ இதை நம்ப மறுக்கிற இல்ல? நான் சத்தியமா சொல்றேன் மாலதி, ஷீலா என் செல்வத்தை விரும்புற வெறும் மின்மினி பூச்சி. இருள் சூழ்ந்த என் வாழ்க்கையில வழிகாட்டக்கூடிய அகல் விளக்கு நீதான் நான் என்னைக்கோ முடிவு செய்துட்டேன். இனி உன் சம்மரம் தான் எனக்கு வேணும். சொல்லு மாலதி, சொல்லு. ஜலக்கு சத்தம், கையில ஒரு விளக்கு, பார்த்தா ஒரே பயங்கரம். என்ன வளர்றீங்க? ஜலக்கு ஜலக்கு சத்தம், அது வருது அது வருது. ஐயோ, இங்கதான் வருது. சும்மா இருங்க. பர்வதா, அதுக்கு கால் இல்ல, கால் தெரியல எனக்கு. உனக்கு தெரியுதா? ஐயோ ஐயா, இவளை கண்டு பயப்படுறீங்களே. இவ இந்த வீட்டுல வேலை செய்யறா. பாப்பமா பாப்பமா, இதையா இந்நேரத்துல விளக்கிட்டு எங்க போறா? பாப்போம். இந்த வீட்டுல இந்த எல்லையை தாண்டி யாரும் வரக்கூடாது, புரியுதா? போங்க. பர்வதம், பயம் இல்லையே. என்னமோ பேசிச்சே, என்ன பாஷையில பேசிச்சு? அதுவா, இந்த வீட்டுக்குள்ள இந்த எல்லையை தாண்டி யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிச்சு. நானும் 4-5 சீசன் இந்த வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன். முன்ன கூட ஒரு வேலைக்காரன் இப்படிதான் சொன்னான், இந்த எல்லையை தாண்டி உள்ள வரக்கூடாது. அப்ப என்னமோ இருக்கு. 4-5 சீசனுக்கா வந்துகிட்டு இருக்கிறீங்க. பாஸ்கர் தம்பி கிட்ட இதை பத்தி என்னன்னு கேட்டியா? அவங்கள போய் கேட்பான மூஞ்சில கரிய பூசிக்குவாங்க. இந்த பாருங்க, முதல்ல நம்ம பொண்ணு கழுத்துல தாலி ஏறட்டும், அப்புறம் பேசிட்டோம். வாங்கம்மா. வாஷிலா, எங்களுக்கு வரவேற்பு கொடுக்கறது இருக்கட்டும். என்ன துணிச்சல் இருந்தா நீ பாஸ்கர் மனச கலப்ப. என்னம்மா சொல்றீங்க? வாத்தியார் அம்மாவா வந்த, இப்ப இந்த வீட்டுக்கு எஜமானியாக பாக்குறியா? ஷீலா, சோத்துக்கே வழி இல்லாத அனாதிக்கு பங்களா வாச வேறையா? இத பாருங்க, நான் யாருக்கும் என் மனசால கூட துரோகம் நினைச்சது இல்ல. ஏன் இப்படி கண்டபடி பேசுறீங்க? ஏன் போய் சொல்ற? பாஸ்கரை நீ பார்த்து இழிக்கிறதா, அவனை மயக்க பாக்குறதும் எங்களுக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டியா? இத பாரு, மரியாதையை அந்த வீட்டு விட்டு வெளியே போ, இல்லன்னா பாஸ்கர் கிட்ட சொல்லி. என்ன கலாட்டாங்க? அதுக்குன்னே வந்திருக்காங்க. என்ன கேள்வி? பாஸ்கர், நான் அன்னைக்கே சொன்னேன், பசங்களை பள்ளிக்கூடத்துல சேர்த்துட்டு முதல்ல இவளை வெளியே அனுப்புன்னு. கேட்டியா? இப்ப ஷீலாவுக்கு போட்டியா வந்து உன்னை மயக்க பாக்குறான். முதல்ல அவனை வெளியே அனுப்புங்க. நீங்க அவங்கள வெளியே அனுப்ப போறீங்க? பலே பலே. கொஞ்ச நேரத்துல அவங்க உங்க 2 பேரையும் வெளியே அனுப்ப போறாங்க. பாஸ்கர். ஆமா ஷீலா, ராம சொல்றது உண்மைதான். மாலதி இந்த வீட்டு மகாலட்சுமி ஆக போறான். எங்க என் மூஞ்ச பத்தி சொன்ன? அது ரொம்ப கஷ்டம். பாக்குற மாதிரி இருக்கு. என்ன நீ என்ன பாக்குற? உண்மையில அவ்வளவுதான். பாஸ்கர், இதுதான் உங்க கடைசி முடிவா? இந்த பொண்ணுடுங்க. பாஸ்கரே சொல்லியாச்சு, மரியாதை சொல்றேன், போட்டுடுங்க. பெட்டி பெட்டியில இருக்குங்க, மூட்டை முடிச்செல்லாம் கட்டுங்க. அந்த கஷ்டத்தை கூட உங்களுக்கு கொடுக்கல, அதெல்லாம் கூட நாங்களே ரெடி பண்ணிட்டோம். 2 பெட்டி வந்தாச்சு. உன்னத நீ எடுத்துக்கோ. கேரி, உன்னத நீ எடுத்துக்கோ, புறப்படு. பாஸ்கர், நீங்க எங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்க. அம்மா, இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வாங்கம்மா போலாம். பொண்ணுக்கு வந்துருச்சு ரோஷம், உனக்கு இன்னும் வரலையா? புறப்படு. அம்மா புறப்பட்டு வந்துரு. டிக்கெட் பாரு, டிக்கெட் இல்லாம வண்டியில போனா பாதி வழியில இறக்கி விட்டுருவான். இந்தா, உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ், உனக்கு 3rd கிளாஸ். கொண்டாங்க. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.